சூர்யா பேசுனது, அப்புறம் அங்கே இருந்த ரசிகர்களுடைய ஆரவாரம், கொண்டாட்டம் எல்லாத்தையுமே பார்த்தா. அப்புறம் இந்த ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. எல்லாமே பார்க்கும் பொழுது சூர்யா வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்காருங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த விழாவில் அடுத்தடுத்து பல சர்ச்சைகள், முக்கியமாக சிவகுமார் பேசுனது, என் பையன்தான் முதல்ல 6 பேக் வச்சான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க வச்சாங்க அப்படின்லாம் அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. யாரெல்லாம் வந்து சூர்யாவுக்கு முன்னால் 6 பேக் வச்சாங்க அப்படின்னு ஒரு விவாதம் ஒன்று ஓடிட்டுருக்கு. அது தேவையில்லாமல் அவர் அதை கிளப்பி விட்டாரோங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அந்த ட்ரைலரை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அல்ஃபோன்ஸ் புத்திரனுங்கிற ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட கொடுத்து கட் பண்ணது அது. ஆக்சுவலாக கார்த்திக் சுப்புராஜே அந்த வேலையை செய்யலாம், அவருக்குன்னு ஒரு எடிட்டர் இருக்கார், அவர் பண்ணலாம். பட் எதுக்காக அல்ஃபோன்ஸ் புத்திரன்ட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. நான் கூட அவர் ஒரு பிரமாதமான டைரக்டர், ஏற்கனவே நேரம் அது நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும் அவர் டைரெக்ஷன்லாம். சரி, அவர் வந்து ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணால் சூப்பராக இருக்குமேன்னு நான் நினச்சேன். கடைசியில் ட்ரெய்லராக வரும்பொழுது இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் படத்தை பார்ப்போம்.